நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குறது வெயிட் லாஸ் பண்ணணும். வெயிட் லாஸ், வெயிட் லாஸ், வெயிட் லாஸ். பட் ஆனால் அந்த வெயிட் லாஸ் ஏன் பண்ணணும்னு நினைக்கிறோம்? பிகாஸ் வெயிட் கெயின் ஆனனால. எதனால் வெயிட் கெயின் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்வீட் சாப்பிட்றதுனால, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால, வீட்டில் எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம ரெஸ்ட் எடுத்துருக்கனால, அன்ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் நம்ம பார்த்தோன்னா நிறைய மாஸா, பெப்சி, கோக் நிறைய குடிக்கிறோம் பார்த்தீங்களா? ஸோ இதனால் அது மட்டும் இல்லாமல் அதிகமாக சாப்பிட்றது, கரெக்டான நிறைய மெடிக்கேஷன்ஸ் இருக்கிறனாலையும் பார்த்தா உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும். அது உடம்புல நிறையவே பார்த்தோன்னா நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி நம்மளோட ஹார்மோன் இம்பேலன்ஸ், ஸ்மோக்கிங் பண்ணுறதுனால, ஒழுங்காக தூங்காமல் இருக்கிறதுனால, எல்லாத்த விட மெயினான விஷயம் ஜெனட்டிக்ஸ். சரிங்களா? ஜெனட்டிக்ஸ் பரம்பரையாக வருது. சரிங்களா? ஆனால் இந்த ஜெனட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அது மாற்ற முடியாது. அது ஒரு 100ல் பார்த்தீங்கன்னா ஒரு 10% தான். மீது 90% பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றக்கூடியது. அது என்னென்னா, அது நம்மளால் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணோம்னால கண்டிப்பாக மாற்ற முடியும். நீங்கள் ஒரு லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, பிறந்த குழந்தையிலேருந்து ஒரு பெரியவங்க வரைக்கும் நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒபீஸ் ஆகிட்டே இருக்கோம். சில பற்றி கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எதனாலாம் ஓவர் வெயிட் ஆகுது, ஓவர் வெயிட் ஆனால் என்னென்ன பிரச்சனை, உடம்புல இருக்க எல்லா பிரச்சனையும் வந்துடும். பிபி, சுகரு, தூக்கத்தில் பிரச்சனை, ஸ்ட்ரோக் வரும். அதே மட்டும் இல்லை, அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆர்த்ரைட்டிஸ், டயபெட்டிஸு, கேன்சரு, எல்லாமே தலை கால இருக்க எல்லா பிரச்சனையுமே வந்துடும். நீங்கள் ஒரு ஜஸ்ட் வெயிட் லாஸ் தானே, நான் இதுக்கு மணி ஸ்பெண்ட் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும், உடம்பு குறைச்சி என்ன ஆக போகுதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உடம்புல எல்லாமே ஆகும். இன்க்ளூடிங் உங்களோட கடைசி நிமிடங்கள் வரைக்கும் போக சான்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் கெயினாக இருக்கிறத, ஒபீஸாக இருக்கிறத, குண்டாக இருக்கிறத சும்மா சின்ன விஷயம் நினச்சி விடாதீங்க. அது உங்களோட ஆரோக்கியத்துக்கே ரொம்ப ரொம்ப ஆபத்தாக விளைவிக்கக்கூடியது. அதே மாதிரி குண்டாக இருக்கிறது உடம்பு மொத்தமாக குண்டு அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு இடம் குண்டானாலும், ஒவ்வொரு இடம் வெயிட் ஏறினாலும், கொலஸ்ட்ரால் லெவல் ஏறினாலும் அது எல்லாமே ஒபிசிட்டி தான். நிறைய பேருக்கு பார்த்தோன்னா வயிறு மட்டுமே குண்டாக இருக்கும். அப்போ அதுக்காக எதுவும் பண்ண வேண்டாமா, வேறு மேலே மட்டும் க்ரீம் அப்ளை பண்ணலாமா? கிடையாது. நீங்கள் டோட்டல் பாடியில் எங்கே வெயிட் ஏறினாலும், எங்கே கொலஸ்ட்ரால் ஏறினாலும், ஃபேட் டெபாசிட் ஆனாலும், குண்டானாலும் நீங்கள் கண்டிப்பாக மொத்தத்துக்கும் எடுக்கணும். இல்லைன்னா உங்களோட ஹெல்த் தான் உங்களுக்கு பாதிக்கும். சரிங்களா? சார் ஓகே, என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா நிறைய வெயிட் லாஸ் இருக்குது. பட் ஆனால் நேச்சுரல் வேயில் வெயிட் லாஸ் பண்ணணும். அது முக்கியமான விஷயம். அதுக்குன்னு மனசை கஷ்டப்படுத்திட்டோ, உடம்பை கஷ்டப்படுத்திட்டோ, இதை சாப்பிடாம அதை சாப்பிடாம அப்படி இருக்க வேண்டாம். அதுக்குன்னு எல்லாமே சாப்பிடணும்னு சொல்ல மாட்டேன். ஹெல்த்தியான வெயிட்டில் நேச்சுரலாக ஹெல்த்தி ஃபுட்ஸை எடுத்துக்கணும். கரெக்டான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும், கரெக்டாக சாப்பிட்ணும், கரெக்டாக தூங்கணும். அது மட்டும் இல்லை, நம்மளோட முக்கியமான நீங்கள் நியூட்ரிமில் எடுக்கும்போது கரெக்டான அளவு உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்கும். உங்களுக்கு இன்ச்சஸும் குறையும். நீங்கள் ப்ரூவன் பார்த்தீங்களா, எத்தனை பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? இவங்க எல்லாருமே அவங்க லைஃப்பை 90 டேஸ் சேலஞ்சுக்கு எடுத்துக்கிட்டு எங்கள் டீம் மெம்பர்ஸ் அவங்களோட வெயிட் லாஸ் காமிச்சிருக்காங்க. அவங்க பாடி வெயிட்டும் குறைஞ்சிருக்கு, இன்ச்சஸும் குறைஞ்சிருக்கு. சரிங்களா? இதில் வேறு எதுவும் இல்லை, ப்ரோட்டீனும் ஃபைபர் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு விட்டமின், மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு ஹெல்த்தி வேல கொடுத்தனால உங்களுக்கு எந்த ஒரு மால் நரிஷ்மெண்ட்டும் வராது, உங்கள் ஹெல்த்தில் எந்த ஒரு பாதிப்பும் வராது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லி நியூட்ரிஷியஸ், எல்லாமே சத்தான பொருள். சோயா கம்ஸு, இது அரபிக் கம்ஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள். நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்கும். அதுவும் நம்மளோட பெனிஃபிட் சூப்பரான என்னென்னா, உங்களுக்கு 24 months கேரண்டி குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. 5 ஸ்டெப் ப்யூரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 5 ஸ்டெப் ப்யூரிஃபிகேஷன் 5 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் 5 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எங்களோட டீம் மெம்பர்ஸோட ரிவ்யூஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒவ்வொருத்தரும் தான் பாருங்கள், மினிமம் பார்த்தோன்னா ஒரு 5 kgலேருந்து மேக்ஸிமம் பார்த்தோன்னா அப்படி 30 kg வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க 90 டேஸில். மீன்ஸ் 3 மாதத்தில். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக உங்களால் முடியும். இது எல்லாமே பாசிபிள் தான். இவங்க ஜஸ்ட்டு பார்த்தோன்னா நியூட்ரிமில் மட்டும் எடுக்கல, நியூட்ரிமில் அண்ட் ஒமேகா 3 செட்டாக எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபுல் பெனிஃபிட் கிடைக்கும். அது இல்லாமல் இவங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணியிருக்காங்க. ஒன்று ஃபிசிக்கல் மீன்ஸ் எக்ஸசைஸ் பண்ணலாம், அப்படி இல்லையா வாக்கிங் பண்ணலாம். எங்களால் எது முடியுமோ நீங்கள் அதை எக்ஸசைஸ் பண்ணலாம். இது ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்கணும். சரிங்களா? ப்ளஸ் ஃபுட் நீங்கள் ப்ராப்பராக எடுக்கணும். எல்லாமே உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ எல்லா ரிவ்யூஸை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு கைடன்ஸாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் சேருங்க. உங்களுக்கு இங்கே வெயிட் லாஸ் கேரண்டி. சரிங்களா? இங்கே வெயிட் லாஸ் மட்டும் இல்லை, உங்கள் வெயிட்டை மெயின்டெனன்ஸும் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ப்ரோக்ராமும் இருக்குது. இதை பற்றி எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஆர் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எங்களோட ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும்.